ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜிங் கனெக்டர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ சார்ஜிங் கனெக்டரில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னாக்கா, ஒன்று டேமேஜ் ஆகிருக்கும், இல்லை அப்படின்னாக்கா ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, சேஞ்ச் பண்ணதில் சரியாக சால்டர் பண்ணாமல் இருப்பாங்க, இல்லை பேட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸில் இப்போ நம்ம கிட்ட இருக்க சப்போர்ட் வந்து பார்த்திங்கனாக்கா Redmi 5ஓட சப்போர்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜ் ஏறல. ஸோ இப்போ நம்ம சப்போர்ட்டில் இருக்க கனெக்டரை சேஞ்ச் பண்ணலாம். சரியா? வெறும் கனெக்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் சப்போர்ட் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் கிடைக்காது. ஒரிஜினல் கிடைச்சாலும் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல. ஸோ அதனால் என்னன்னாக்கா நம்ம வெறும் கனெக்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எப்போயுமே மைக் இருக்க பக்கம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்டர் எடுக்கும்போது எப்பவுமே கொஞ்சம் சேஃபாகவே பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஹீட் வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க, ப்ராப்பராக ஏர் வச்சுக்கோங்க. ஸோ மெல்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மெல்ட் ஆகிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கனெக்டரை புல் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் புல் பண்ணாதீங்க. ஸோ கனெக்டர் மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் லைட்டாக புல் பண்ணிங்கனாக்கா கனெக்டர் வந்துடும். ஸோ கனெக்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற பேட்ஸ் எல்லாமே வந்து விக்க வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ விக்க வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. எதனாலனா நீங்கள் நியூ கனெக்டர் சேஞ்ச் பண்ணும்போது இருக்கிற ஓல்டு எல்லாமே வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடுவீங்க. அதில் உள்ள ஆல்ரெடி சால்ட்ரான பேட்ஸு இது எல்லாமே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம விக்க வச்சு ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ விக்க வச்சு பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணாதீங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் காட்டன் வச்சு க்ளீன் பண்ணிக்கங்க. ஸோ தின்னர் யூஸ் பண்ணும்போது மைக் பக்கத்தில் எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட பேட்ஸ் எல்லாமே க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ பேட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, இல்லை எதுவும் மிஸ் ஆகிருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் ஜம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ கனெக்டர் சேஞ்ச் பண்ணி முன்னாடி கனெக்டர் எடுத்துகிட்டு அதில் உள்ள கோல்டன் பேட்ஸ் வந்துட்டு எப்பயுமே வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன்னாக்கா சால்டர் பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு சால்ட்ரிங்கை வச்சு லைட்டாக ஃப்ளக்ஸ் கூட பிபிடி இருந்தால் பிபிடி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா லெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கனெக்டரை போர்டில் வச்சிடலாம். ஸோ வைக்கிறதுக்கு முன்னாடி பொசிஷன் கரெக்டாக பார்த்துக்குங்க. பொசிஷன் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் அதாவது பிபிடி யூஸ் பண்ணுறதுனாலும் பிபிடி யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் லெட் யூஸ் பண்ணுறதுனாலும் லெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கார்னரில் உள்ள பேட்ஸ் எல்லாமே வந்துட்டு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் போர்டில் உள்ள பாசிட்டிவ் மைனஸை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சைடை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சைடில் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா பேட்ஸும் கரெக்டாக அங்கே மிடில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ இந்த லெக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா
மிடில் உங்களுக்கு ஷேக் ஆகாது. ஸோ நீங்கள் டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளக்ஸ் லைட்டாக அப்ளை பண்ணிக்கங்க. லைட்டாக, ரொம்ப இல்லை. லைட்டர் லெட் எடுத்துக்கங்க. ஜஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்திங்கனாலே உங்களுக்கு சால்டர் ஆகிடும். ஸோ எல்லா பேட்ஸும் கரெக்டாக ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு திரும்பி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கங்க. ஸோ க்ளீன் பண்ணும்போது மைக் பக்கம் எப்போயுமே வந்து தின்னர் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ மைக் பக்கத்தில் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா மாஸ்கிங் பண்ணிக்கிங்க. மாஸ்கிங்னாக்கா சில்வர் டேப்பு இல்லாட்டினா ஹீட் டேப்பு அந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ளக்ஸ் வந்துட்டு சைட்லலாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்குனாக்கா நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு தின்னர் வச்சு அகைன் க்ளீன் பண்ணிக்கிங்க. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ எல்லா பேட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் சார்ஜிங் கனெக்டர் சேஃபாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னன்னாக்கா உங்களோட ஒரிஜினல் சப்போர்ட்லேயே நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜிங் கனெக்டர் ஈஸியாக மாற்றுறது எப்படின்னு தெரிஞ்சிச்சா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னாக்கா iGarage ஃபாலோ பண்ணுங்கள். சார்ஜிங் கனெக்டர் ப்ராப்ளம் அப்படின்னாக்கா நீங்கள் சப்போர்ட் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, வெறும் சார்ஜிங் கனெக்டர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்களோட நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது. லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இப்போவே உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் டீட்டெயில் iGarage ஃபாலோ பண்ணுங்கள்.